கடலூரில் பாமக பிரமுகர் மீது 4 பேர் கொண்ட கும்பல் அரிவாளால் கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவத்தால் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவரின் தம்பி கொலை செய்யப்பட்ட நிலையில் தற்போது அண்ணனை கொல்ல முயற்சி செய்த 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். நடந்தது என்ன? கடலூர் அருகே கோயில் பிரச்சனையில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு தம்பி கொலை செய்யப்பட்ட நிலையில் தற்போது அண்ணன் மீது கொலைகார கும்பல் தாக்குதல் நடத்தியுள்ளது. விடாமல் தொடரும் கொலைவெறியின் பின்னணி என்ன? திருப்பாதிரி புலியூரை அடுத்த சூரப்பன் நாயகன் சாவடி பகுதியைச் சேர்ந்தவர் சங்கர். கேபிள் டிவி தொழில் நடத்தி வரும் இவர் கடலூர் நகர் முன்னாள் வன்னியர் சங்க தலைவராக இருந்துள்ளார். சனிக்கிழமை பிற்பகல் தனது வீட்டு வாசலில் சங்கர் நின்று கொண்டிருந்தார். அப்போது 2 பைக்குகளில் வந்த மர்ம நபர்கள் 4 பேர் திடீரென அரிவாளால் அவரை சராமாரியாக வெட்டத் தொடங்கினர். அருகில் இருந்தவர்கள் கூச்சலிட்டதும் கொலைவெறியர்கள் அங்கிருந்து தப்பியோடினர். உயிருக்கு ஆபத்தான நிலையில் அங்கிருந்தவர்கள் சங்கரை மீட்டு கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு கூடிய உறவினர்கள் திடீரென மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். பின்னர் தாக்குதல் நடத்தியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் உறுதியளித்து அவர்களை அப்புறப்படுத்தினர். கொலைவெறி தாக்குதலில் சங்கருக்கு கழுத்து, வாய், முதுகு என பல்வேறு பகுதிகளிலும் வெட்டுக்காயம் ஏற்பட்டதால் மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரியில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு கோயில் பிரச்சனை தொடர்பாக சங்கரின் தம்பி பிரபு கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் அதே பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் சதீஷ், தங்கபாண்டியன் மற்றும் வெங்கடேசன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இதில் சதீஷ் மற்றும் வெங்கடேஷ் ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். இந்த நிலையில் சங்கர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய 4 பேர் கொண்ட கும்பலில் சதீஷும் இருந்ததாக சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் கூறியுள்ளனர். பிரபு கொலை வழக்கில் முக்கிய சாட்சியாக இருப்பவர் அவரின் அண்ணன் சங்கர். இதனால் அவரை தீர்த்து கட்ட முடிவு செய்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என முதல்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. கொலைவெறி தாக்குதல் நடத்திய கும்பலை பிடிக்க போலீசார் தேடுதல் வேட்டையில் தீவிரமாக இறங்கினர். இதில் ஏற்கனவே பிரபு கொலை வழக்கில் கைதாகி ஜாமீனில் வந்த சதீஷ், வெங்கடேசனை போலீசார் கைது செய்துள்ளனர். இவர்களுடன் முகிலன், ராஜ்கிரண், கௌஷிக் என மொத்தம் 5 பேரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். முன்னதாக கைது செய்ய சென்றபோது போலீசாரிடமிருந்து தப்பியோட முயன்ற குற்றவாளிகள் வழுக்கி கீழே விழுந்துள்ளனர். இதில் அவர்களுக்கு கை காலில் முறிவு ஏற்பட்டு மாவுக்கட்டு போடும் அளவிற்கு சென்றது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு தம்பி கொலை செய்யப்பட்ட நிலையில் தற்போது அண்ணன் மீது தாக்குதல் நடத்திய சம்பவத்தால் சூரப்பநாயக்கன் சாவடியில் பதற்றமான சூழல் நிலவுகிறது. அசம்பாவிதம் ஏற்படுவதை தவிர்க்கும் நோக்கில் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர்.